ஹாய் கைஸ். வருஷத்தில் எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும் இந்த டிசம்பர் மந்த் மட்டும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஏன்லாம் சொல்ல முடியாது, பட் சந்தோஷமாக இருக்கும். என்னதான் இந்த வருஷம் நம்மளை வச்சு செஞ்சுருந்தாலும் ஐயா ஜாலி, இந்த வருஷம் முடிய போகுது அப்படின்ற சில சந்தோஷத்தோடையும், ஐயோ வருஷம் முடிஞ்சு புது வருஷமே பிறக்க போதா அப்படின்னு சில சோகங்களோடையும் அப்படி எல்லாம் இருந்தாலும் அந்த டிசம்பர் எண்ட், குறிப்பாக கிறிஸ்மஸ் வீக், இந்த உலகமே எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக கலர்ஃபுல்லாக சூப்பர் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஜென்ரலாகவே வீட்டில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். பட் இங்கே ஜீசஸே பிறக்கிறாரு, அப்போ உலகமே கொண்டாடி தான் ஆகணும். பட் நம்ம ஜீசஸையும் தாண்டி த மோஸ்ட் ஹைப்பர் கேரக்டர் ஒருத்தர் இருக்கார். எஸ், சாண்டா கிளாஸ். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா கிறிஸ்மஸ் தாத்தா. இன்ட்ரோ. டிசம்பர் எண்ட் ஆனாவே எங்கே பார்ட்டி வச்சாலும் தலையில் சாண்டா கிளாஸ் கேப்போட சுற்றுவோம். ஆனால் அந்த சாண்டா யாருன்னு எனக்கு நான் யோசிச்சிருக்கோமா? இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பல நூற்றாண்டுகள், பல செஞ்சுரிஸ் பின்னாடி போக வேண்டியது. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு, சரியா 3rd செஞ்சுரியில் கிரீக்கை சேர்ந்த ஒரு பிஷப், இவரோட பேர் செயின்ட் நிக்கோலஸ். அண்ட் இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் ஒரு ட்ராவலரும் கூட. ஊராக ட்ராவல் பண்ணுவார், ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ஸோடையும் ஒரு வெள்ளை குதிரையோடையும். பொதுவாகவே இவருக்கு ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம். போகிற வழியிலலாம் பார்க்குறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார், அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு. எந்த அளவுக்குனா இவரோட சொத்து மொத்தத்தையும் விற்று ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே செலவு பண்ணியிருக்காரு. இந்த அரண்மனையை அவர் வித்துட்டாருங்க. வித்துட்டு போகும்போது இங்கே வேலை செஞ்ச எங்கள் எல்லாருக்கும் வீடு நலனும் கொடுத்துட்டு தாங்க போனார். அதுவும் இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணது தெரிஞ்சா எங்க நம்ம கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்கும் போது மிஸ்டீரியஸாக வந்து நைட்டோட நைட்டா அவங்க வீட்டு சிம்னிலையோ இல்லை ஒரு சாக்ஸ்ல அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை போட்டு பேக் பண்ணியோ, legendary mystery box for $1, அவங்க வீட்டு வாசல்லையோ இல்லை எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவார். தேங்க்ஸை கூட எதிர்பார்க்காத ஒரு நல்ல மனுஷன் தான் இவர். என்னதான் இவர் நைட்டோட நைட்டாக மிஸ்டீரியஸாக ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் பாவம் மாட்டிக்கிட்ட பங்கு. ஸோ இத்தனை நாளாக யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மக்களுக்கு செயின்ட் நிக்கோலஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, கடவுள் மாதிரி வந்து அப்படின்னு ஊர் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் கூட அவர் பொருட்படுத்தாமல் அவரோட ஹெல்ப்பை பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். பல ஊருங்களில் இவரோட புகழ் பரவலாக பேசப்படுது. அதுவும் குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், டர்க்கி, கிரீஸ், டச், அந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஊர்களில் பல கதைகள் லைக் ஃபோக்லோர்ஸ், பல போயம்ஸ் லைக் கவிதைகள், இந்த மாதிரி இவரோட புகழ் ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. வெள்ளை தாடியோட க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸோட ஒரு வெள்ளை குதிரையில் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. என்னதான் எவ்வளோ பெரிய நல்லவங்களாக இருந்தாலும் சாவுன்றது கண்டிப்பாக அவங்களை தேடி தான் வரும். அதே மாதிரி தான் 343 AD டிசம்பர் 6 இவரும், அதாவது நம்ம கதையோட ஹீரோ செயின்ட் நிக்கோலஸ் இறந்துடுறாரு. இவரோட ஐடியாலஜி ரொம்பவே ஸ்ட்ராங். எஸ், ஹெல்பிங் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதனால தான் இவரை பற்றி நம்ம இன்னுமே பேசிக்கிட்டு இருக்கோம். பட் செயின்ட் நிக்கோலஸாக இல்லை, சாண்டா கிளாஸ் தான். செயின்ட் நிக்கோலஸ் தான் இறந்துட்டாரே, அப்போ எப்படி சாண்டா கிளாஸாக திரும்பி வர முடியும்? திரும்பவும் சொல்கிறேன், ரொம்பவே சிம்பிள். இட்ஸ் அபவுட் த ஐடியாலஜி, ஹெல்பிங் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இவர் இறந்ததுக்கப்புறம் மக்கள் பல பேர் அவரை மாதிரியே லைக் வெள்ளை தாடி, அதே மாதிரி ட்ரெஸ் க்ரீன் கலரில் போட்டுட்டு தேவைன்னு கேட்குற மக்களுக்கு உதவி பண்ணுறாங்க. இது அப்படியே ஒரு வழக்கமாக மாறுது. காலங்கள் போக போக பல பேர் பல கதைகளை அவங்களுக்கு தேவையான வகையில் தேவைப்படுற விதத்தில் சுற்ற ஆரம்பித்தாங்க. அதுவும் குறிப்பாக சின்ன பசங்க மத்தியிலலாம் நார்த் போலில் சாண்டா கிளாஸ் அவரோட டாய்ஸ் ஃபேக்ட்ரியில் டாய்ஸை செஞ்சு நமக்காக கிறிஸ்மஸ் நைட் அன்னைக்கு பல ரெயின்டிஸை லாக் பண்ண ஸ்டேஜில் அவர் ரெடி பண்ண டாய்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து தருவார், நம்ம நல்ல பசங்களாக இருந்தான் அப்படின்னு அந்த பசங்க மனசில் ஆழமாக நம்ப ஆரம்பித்தாங்க. சாரி, பேரண்ட்ஸ் நம்ப வச்சாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட்ஸுமே குழந்தைங்க ஆசைப்பட்ட டாய்ஸை நைட்டோட நைட்டாக வாங்கி கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே வச்சுருவாங்க. இதை பார்த்த குழந்தைங்களும் ஹாப்பி, இந்த கதையை கேட்டு பசங்க நல்ல பசங்களாக இருக்காங்களேன்னு பேரண்ட்ஸும் ஹாப்பி. இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது நம்மளை சாண்டாவை சுற்றி. அதுலேயும் குறிப்பாக ஈவில் சாண்டான்னு ஒருத்தர் இருக்கார். அதாவது சாண்டா நல்லவர் இல்லை, அவர் ஒரு கெட்டவர் அப்படின்னுமே ஒரு சில மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. பட்
ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அதை பற்றி பேச எனக்கு பிடிக்கல. ஏன்னா கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாவே ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இதுக்கெல்லாம் நடுவில் நான் முதலையே சொன்னேன்ல, எல்லாருமே க்ரீன் கலர் ட்ரெஸ், லைக் செயின்ட் நிக்கோலஸ் வியர் பண்ண மாதிரியே ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ், அதை வியர் பண்ணி தான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் நம்ம கோகோ கோலா கம்பெனி உள்ளே பூந்து அவங்க பிராண்டிங்காக அவங்க லோகோ மாதிரியே நம்ம சாண்டா கிளாஸை க்ரியேட் பண்ணலான்னு ஒயிட் வித் ரெட்டாக மாற்றினாங்க. அது ஒரு ஸ்டாண்டர்டாக மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம ஒயிட் வித் ரெட் தான் சாண்டா கிளாஸ்ன்னு நினச்சி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் யா, திஸ் இஸ் த ஸ்டோரி ஆர் ஆரிஜின் ஆஃப் சாண்டா. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுற ஃப்ரெண்டுக்கிட்ட கேக் கேட்கும்போது இந்த வீடியோவை சேர்த்து ஷேர் பண்ணிடுங்க. சப்போஸ் தப்பி தவறி அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு கேக் கொடுத்து நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் ஹாப்பி, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவன் பார்த்தானா நாங்களும் ஹாப்பி. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டிங்கு தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். Until then signing off, it's me, Param. Merry Christmas and Happy New Year. Do fim de semana, só rolê bom. Ela chega e desencana com passo bem show.